13.88 கோடி மதிப்பீட்டில் 61 பணிகளை திறந்து வைத்தோம். அதுபோக 5313 பயனாளிகள் ரூபாய் 4.54 கோடி மதிப்பீட்டிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை வழங்கணும். அதுபோக இந்த திண்டுக்கல் மாவட்டத்துடைய இந்த மாத ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. அதில் என்னென்ன பணிகள் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க, அதை வேகப்படுத்தி பண்ணுறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். அப்புறம் திண்டுக்கல் நம்ம இதில் குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அதுக்கான தீர்வு என்ன, அடுத்தது வரப்போகிற அந்த வெயில் காலத்தில் அந்த எல்நினோங்கிற ஒரு சீசன்லாம் நம்ம எப்படி சிறப்பாக செயல்படணும், முன்னெச்சரிக்கையாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத விவாதித்தோம். அதுதான் இன்றைய செய்தி. சார், இப்போ திண்டுக்கல் பூதமரத்து பற்றியில் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் துறைக்கு சொந்தமான நிலத்தை ஒரு திமுக கிளை செயலாளர் அவர் ஆக்கிரமிப்பு பண்ணி தொடர்ந்து அவரே வட்டாட்சியர் எல்லாம் கையெழுத்து போட்டு தொடர்ந்து இப்போ வரையும் வித்துக்கிட்டு இருக்காரு. கையெழுத்து அவரே போட்டாரு, அவரே கையெழுத்து போறாரு. இதுக்கு அதிகாரி சுமார் 300க்கும் மேற்பட்ட பிளாட்டுகள் தாசில்தார் அவங்க இறந்த தாசில்தார் அவங்க பேர்ல ஒரு போர்ஜரியை பண்ணாங்க. அது மீண்டும் பத்திரப்பதிவுக்கு இங்க வருது அப்படிங்கிறாங்க சார். மீண்டும் அது என்னன்னு பரவாயில்ல, சொன்னதுக்காக அதை நீங்க செக் பண்ணுங்க, அது யாருன்னு சொல்லி. அதே மாதிரி அவரே அங்க அறநிலையத்துறைக்கு சொந்தமான 2 ஏக்கரையும் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காரு சார். அதோட மதிப்பு சுமார் 20. அவரு பேருனா? அவர் பேர் குணசேகரன், கிளை செயலாளர் திமுக. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, பண்ணீங்கன்னா இப்ப கடும் நடவடிக்கை உள்ளாவீங்க. பாத்துக்கலாம். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 4000 மதுபான கடையில் 10,000 கோடி மதிப்பிலான மதுபாட்டில் தேக்கமடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. இப்போ இது இல்லாம நீங்க 52 கம்பெனிக்கு புதுசாக கையெழுத்து போட போறேன்னா சரி, நானே என்ன முடிவு பண்ணலன்னா அது இல்லை, அப்படிதான் சொல்லி வந்தது. ஏற்கனவே அவங்க என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, மதுப்பிரியர்கள் விரும்பக்கூடிய சரக்கு தான் கேட்குறாங்க, அதை தான் நாங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த மாதிரி அதிகமாக வரக்கூடியது ஸ்டாக் எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது. 3 மாசம் முடிஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா திருப்பி எழுதும். அது இப்போ 10,000 கோடி பக்கம் தேக்கமா இருக்கு. அதை பத்தி 3 மாசம் முடிஞ்சதெல்லாம் ரிட்டர்ன் எடுக்கிறக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது இந்த 2 மாசத்துல நடந்தது இல்லை, கடந்த ஆட்சி காலங்கள்ல அவங்க சில கம்பெனி கிட்ட இருந்து வாங்கினது தான். அதான் சொன்னமே, தமிழக அரசு இப்ப முடிவு பண்ணியிருக்கிறது என்னன்னா, கன்சூமர் என்ன நினைக்கிறாங்களோ அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு வாங்குபவரோட என்ன நினைக்கிறாங்களோ அந்த பொருளை வாங்கணுங்கிற அடிப்படையில தான் டாஸ்மாக் நிர்வாகம் செயல்பட்டு இருக்கு. அதன்படி தான் பர்ச்சேஸுக்கான அந்த ப்ராசஸ் நடைமுறைகளை மாற்றிருக்கும். எனக்கே தெரியாதுங்கிறப்ப நீங்க 52 கம்பெனில எப்படின்னா சில்லிங் நீங்க எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்றீங்க. சிறுமலையில சில்லிங் விற்கிறாங்கன்னு சொல்லி 7 இடத்துல விற்கிறாங்கன்னு சொல்லி போன வாரம் கலெக்டரே பொதுமக்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நலப்பட்ட தொகுதியிலும் இந்த திண்டுக்கல்ல சில்லிங் விற்கிறவங்களுக்கு எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, எனக்கு நான் வரும்போது சில இடத்துல சொன்னாங்க, அது என்ன ஊரு சொன்னீங்க? நிலக்கோட்டையில அந்த ஜல்லிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் அதெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சா அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, நம்ம பெயில்ல உடனே வந்துடலாம், திருப்பி பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டில் எங்க வாங்குறீங்கிறத அதை ஸ்கேன் பண்ணி அந்த லொக்கேஷன் எந்த கடையில இருந்து போயிருக்கு, எந்த டிப்போல இருந்து போயிருக்குன்னு அடுத்த கட்டத்தை எடுக்க போறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை நடக்கும். அதனால மேக்சிமம் சில்லிங் கம்மியாகும். அது பண்ணக்கூடாதுன்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன், கடுமையாகவும் கேட்டுக்கிறேன். சிறுமலையில இருந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இத்தனைக்கு என்ன கேட்டீங்கன்னா, எஸ்பி கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க புறக்காவலன் ஓப்பன் பண்ணாரு. புறக்காவலன் பக்கத்திலே சில்லிங் வித்துட்டு இருக்காங்க. தப்பு அதுதானா? இல்ல, அது என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வரும்போது இப்ப திண்டுக்கலுக்கு இறங்கும் போதே சொன்னாங்க. எம்எல்ஏ கூட சில ஒரு ஊர்களை பேர் சொல்லி சொன்னாரு. அதான் சொன்னாரு. நான் எஸ்பிட்ட இப்ப அதை சொல்லியிருக்கேன், அந்த பகுதிக்கு உடனடியா நீங்க ஆய்வு பண்ணிருக்கேன். எஸ்ஆர்எம்டியும் சொல்லியிருக்கேன், டிஎம்டியும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம இப்ப நான் தங்கியிருந்த ரூம்லயே வச்சு ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு தான் இங்க வந்தேன். இந்த என்னோட சார்ந்த துறையில தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கு. அரசு விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு தர ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு கூடம் கூட தமிழகத்தில் கிடையாது. அரசு மதுபானங்களுக்கு உண்டான கடைகள் ஒரு கடை கூடயும் கிடையாது. அரசு மதுபானத்துக்கான சொந்தமா எல்லாமே பிரைவேட்ல தான் இருக்குது. பிரைவேட்ல வாடகைக்கு தான் இருக்கிறாங்க.
சொந்த கட்டடம் இல்ல ஏன்னா மினிஸ்ட்ரியோ மாநில செயலர் குற்றச்சாட்டு இந்த மாதிரி பிரைவேட் சொந்தமா கடை கட்டணுமா? கடைகள் எதுவுமே கிடையாது. தர ஆய்வு பண்ணக்கூடிய அது நிர்ணய ஊடகம் ஆணையம் கிடையாது. இல்ல அது வந்து இருக்கு. வந்து நீங்க அப்படி வந்து இப்போ 42% நினைக்கிறேன். ஐ திங்க் அவ்வளவுதான் ஆல்கஹால் இருக்கணும்னு சொல்லியிருக்கு. அது 42% இருக்காங்கிற செக் பண்றதுக்கு லேப் எல்லாம் இருக்கு. அதான் உணவகங்கள் இருக்கக்கூடிய மதுக்கடைகள் வந்து தமிழக அரசு வந்து முயற்சிட்டு வராங்க. 734வது தடவை இதுக்கு பதில் சொல்ல போறேன் கேளுங்க. அந்த ரெஸ்டோ பாருங்கிறது ஒரு டிஸ்கஷன்ல இருந்தது. நீங்க அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் திடீர்னு தனியார் மையம்ங்கிறதும் டிஸ்கஷன்ல இருந்தது. அப்போ தனியார் மையத்தை விவாதிக்கிறீங்களான்னா ஆமா, நாங்க இந்த துறையை சரி பண்றதுக்கான முயற்சிகளை இறங்கி இருக்கோம். ஆனா மக்கள் வேண்டான்னு சொல்ற விஷயம் எந்த விஷயத்தையும் இந்த அரசு செய்யாது. இந்த துறையை மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொல்லும்போது சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த துறையில நிறைய லீக்கேஜ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை. இந்த பணம் அரசு பணத்திலிருந்தும் நிறைய எடுத்துட்டாங்க. கன்சியூமர்ட்ட இருந்து 10 ரூபா 5 ரூபாங்கிற பேர்ல நிறைய பணம் போயிருச்சு. அதனால இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகள் செய்யும் போது இந்த மாதிரி விவாதங்கள் கலந்துரையாடல்கள்லாம் நிச்சயம் வரதான் செய்யும். அரசு மதுபான கடை ஒருமையில நீங்க பேசுறீங்க லேபர் அப்படின்னு குற்றச்சாட்டு. நான் எப்ப பேசுனேன்? அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்மாக் எனக்கும் என் ஊழியர்களுக்கும் அந்த பேசின அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு 6வது நிமிஷம் அவரும் பேசியிருப்பாரு. இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமான்னு பேசியிருப்பாரு. இது வந்து ஒரு உரிமையில தான் சொந்த அண்ணன் தம்பி எப்படி பேசுவோம்? அண்ணனா இருந்தாலும் பேச அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு கலந்துரை. பட் ஆனா அது மனது புண்பட்டு இருந்தா அது வருத்தம் தான். பட் ஆனா அது இன்டென்ஷன் கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே அரசியலாவே பாக்குறாங்க. எல்லாத்துலயுமே அரசியல் பாக்குறாங்க. இந்த உண்மையை சொன்னா மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவரோட வழியில இந்த துறையில ஒரு ரூபா யாரையுமே திருட விட மாட்டோம். இன்னும் நீங்க 1000 போராட்டம் அந்த ஊழியர்களோட பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஊழியர்களோட அந்த முகமூடியை போட்டு ஏமாத்தி நீங்க என்ன பண்ணாலும் உங்களை 1 ரூபா திருட விடவே மாட்டோம். அதுல உறுதியா இருக்கும். இதுதான் சொன்னேனே. நாங்க வந்தோம். அவங்க வந்து இதை வந்து 23 வருஷமா அந்த சொன்னீங்கல்ல 23 வருஷமா போராடி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. போராடி நீங்க 10 ரூபா வாங்குறது தான் நீங்க போராடி அவங்களுக்கு வெற்றியா கொடுத்துருக்கீங்க. அது சரியா? என்ன கேக்குறேன்னா அது சரியா? இவங்க போராடி 10 ரூபா வாங்குறதுக்கு இவங்களுக்கு உரிமை 10 ரூபா வாங்குற உரிமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் போராட்டமா? அதுதான் தொழிலாளர்கள் செய்யக்கூடிய நல்லதா? நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 23 வருஷத்துல காலமுறை ஊதியம் வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது நிரந்தர பணியை வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்ப ஏன் பண்ணல? அப்போ நீங்க உங்க நோக்கம் அது கிடையாது. உங்க நோக்கம் என்னன்னா திருப்பி அந்த 10 ரூபாய் எப்படியாவது அரசே மறைமுகமா நான் சொல்லணும், நீங்க வாங்கிக்கோங்க பரவாயில்ல நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லணும். நான் சொல்லவே மாட்டேன். இது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே செய்யத்தான் போறோம். அப்புறம் அந்த சம்பள உயர்வுக்கு வரும் பாருங்க. அந்த சம்பள உயர்வு இப்ப இருக்க நிதி நிலைமை பரவாயில்ல இருந்தாலும் இந்த ஊழியர்கள் அவங்க சொன்னாங்க 14,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது பத்தாதுன்னு சொல்லிதான் முதல் கட்டமா 3,500 ரூபாய் இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்தோம். இது முதல் கட்டம் தான். நீங்க இதுதான் முடிவுன்னு எப்படி நினைச்சுக்குவீங்க? இது முதல் கட்டம். படிப்படியா நீங்க சொல்றாங்களா, படிப்படியா இது எல்லாத்தையும் செயல்படுத்தப்படும். ஆனா இது வரைக்கும் அதிகாரி மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எந்த அதிகாரி சொல்லுங்க? டிஎம் மாத்தியாச்சு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் வரைக்கும் இல்ல நடவடிக்கை. புது டிஎம் வந்துட்டாருன்னா அதுக்கு மேற்கொண்டு இருக்கவங்களும் எந்த அதிகாரியுமே நடவடிக்கை இருக்கிறவங்க திமுக ஆட்சியில வந்து ஊழல் பண்ணாங்க டாஸ்மாக்ல அப்படின்னு சொல்லிதான் இருந்தாங்க. ஆனா டிவிக்கு கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்காம ஊழியர்கள் மேலதான் பழிவாங்கும் படலாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். போராட்டத்தை வந்து நீங்க வந்து எதிர்கட்சி தூண்டுதல் பேரில நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் சொல்லியிருக்கீங்க. அதை வந்து எங்களுடைய ஊழியர் போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜனநாயக நாட்டுல போராடுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு. அந்த நோக்கத்தை தான் பாக்குறோம். அந்த நோக்கம் என்ன? உங்க நோக்கம் என்ன? 10 ரூபா வாங்கிக்கணும்னு சொல்றதா? அது சரியா? அவங்க சம்பள உயர்வை தான் கேட்கறாங்க, பணி நிரந்தரம் கேட்கறாங்க. அதத்தான் 23 சம்பள உயர்வு பணி நிரந்தரம 23 வருஷமா கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஒரு போராட்டம் இருக்கும், அது முடிஞ்சிடும். சரிங்களா? அப்படி இருக்கும். இந்த தடவை ஏன் அழுத்தமா வருதுன்னா அப்போ அவங்க கொடுத்த தீர்வு அந்த 10 ரூபா. அதுதான் அந்த தொழிலாளர் கொடுத்து. நான் நினைக்கிறதும் மாண்புமிகு முதலமைச்சர் நினைக்கிறதும் இங்க எந்த இடத்துல இந்த சிஸ்டம்ல எந்த இடத்துலயுமே கரப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ இது சரி பண்ணும்போது சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை தாங்கி வரும்போது தான் ஒரு நல்ல தீர்வு வரும். அடுத்து என்ன சொல்ல வர்றாரு? சார், சட்டமன்ற திண்டுக்கல் கூட்டத்தொடர் மாவட்டத்துல வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருன்னா அதாவது பொதுச் செயலாளர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காரு? யாருன்னா அதாவது CITU மாநில பொதுச் அது செயலாளர் எனக்கு எங்க அண்ணன் தான். நான் கண்டிப்பா பேசி அதை சரி பண்ணுவேன். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எங்களுக்கு தொகுப்பு முறை, அதாவது காலமுறை ஊதியம் ஒண்ணு வேணும், அடுத்தபடியா வந்து அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த கோரிக்கையை வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர்ல தமிழக முதல்வர் அறிவிக்கணும்னு சொல்லியிருக்கு. இல்லைன்னா அடுத்த கட்டமா நாங்க வந்து காலவரை காரணத்தை போராட்டம் நிச்சயமா அண்ணனை கூப்பிட்டு நானே பர்சனலா பேசி சூழல்லாம் சொல்லி புரிய வச்சு நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம். சார், திண்டுக்கல் மாவட்டத்துல கல்குவாரிகள் வந்து இப்ப வரையில அனுமதி இல்லா கல்குவாரிகள் அதிகம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க கோயம்புத்தூர் போறப்பயே பார்த்திருப்பீங்க, மலைகளை இன்னும் உடைச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல. இதுக்கெல்லாம் எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? அதே மாதிரி அரசு கொடுத்த நிர்ணயத்தோட அதிகபட்சமா வெளியிட்டு இருக்காங்க. இவங்க மேல என்ன மாதிரியான நடவடிக்கை தற்போது வரை திண்டுக்கல் மாவட்டத்துல இல்லை? இப்போ ஏடி மின்ஸ் புதுசா வந்திருக்கிறாரு. இப்பதான் பார்த்தோம். அவர்கிட்ட சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நான் மட்டும் இல்ல, அந்த கன்சர்ன் மினிஸ்டரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு TK பிரபு கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மாண்புமிகு முதலமைச்சரோட உத்தரவு எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி முறைகேடா கனிம வளங்கள் திருடுறாங்களோ அல்லது அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல எடுக்கிறாங்களோ அதை எல்லாத்தையும் உடனே தடுத்து நிறுத்தணும். எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரோம் அப்படியே வந்துடும். நீங்க இரவு நேரங்கள்ல கிராமம் வந்து அதிகபட்சமா எடுக்கிறாங்க. இதுல வந்து நிலக்கோட்டை தொகுதியில இரவு நேரங்கள் அதிகபட்சமா எடுக்கிறாங்க. இல்ல, நிலக்கோட்டை MLA வந்து என்கிட்ட சொன்னாரு, அந்த பகுதியில வந்து மணல் வந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு சொன்னாரு. அந்த சொன்னதையும் நான் இப்போ ரெஸ்பீட்டை வந்து சொல்லியிருக்கேன். அதுவும் சார் இந்த மாதிரி அந்த பக்கம் நடக்குதுன்னு இருக்கேன். தனியா ஸ்பெஷல் டீம் போட்டு இன்னும் வேகமா வரீங்க. டிவிக்கு அரசுல அரிசி விலை இப்பொழுது 40 ரூபாய் 50 ரூபாய் ஏறி காவிரி கூட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம் சொல்லி கர்நாடக கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு டன்னுக்கு 15,000 கூடி இருக்குது. இந்த நிலைமையில மதுவிலக்குத்துறை அமைச்சர் வந்து படம் பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. பிரேமலதா விஜயகாந்த் உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. அரிசி விலை சொல்லியிருக்காங்களா? அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட்ல வந்து மக்களுடைய அடிப்படையான அரிசி விலை ஏறி இருக்கு. ஆனா இவரு போய் படம் பார்த்துட்டு அழுதுட்டு மீன்ஸ் போட்டுருக்காரு. உங்க மேல குற்றச்சாட்டு. இதே மாதிரி நீட் எக்ஸாம்க்காக மக்கள் போராடி இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த படத்தை பார்த்துட்டு அமைச்சர்ல யாருமே சட்டமன்றம் இல்ல. நான் வந்து அமைச்சரா இல்லாம சொல்லட்டுமா ஒண்ணு? சரி, இன்னொருத்தர் உதாரணம் காட்டினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்றேன். இது ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு உணர்வு. 30 வருஷமா சின்ன பையன்ல இருந்து இங்க எத்தனையோ பேர் வந்து தளபதி ரசிகர்களா இருப்பாங்க. சின்ன பையன்ல இருந்து பார்த்துட்டு வளர்ந்துட்டு வந்தவங்க இன்னைக்கு உண்மையாலும் அமைச்சர் தான். அமைச்சரவை ஏற்று ஒரு 2 மாசம் ஆச்சு. இப்ப கடைசியா பார்க்கும்போது எங்களுக்குள்ள ஒரு உணர்வுன்னா, ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவை திரையில பார்க்கக்கூடிய ஒரு முகம், எல்லாருக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தன்மை இருக்கும். இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ரசிகத்தன்மை இருக்கும். அப்படி ரசிச்சது என் தலைவரை. நான் இப்பவும் சொல்றேன், தளபதி எங்களுக்கு என்னைக்கும் தளபதி தான். எனக்கு அறிமுகமாகும் போது திரையில பார்த்து பழகின முகம். இனி அந்த திரையில இனிமேல் வரமாட்டார்னு நினைக்கும் போது ஆனா அது எப்படி எனக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னை அறியாம வந்ததுதான். இது அறியாம வர்றதெல்லாம் நம்ம ஒரு பெரிய விவாத பொருளை என்ன பிரயோஜனம் இப்ப நாட்டுக்கு? இதை பத்தி விவாதிக்கல, விட்டுருங்களேன்.